Welcome to our Crafty World family. இன்னைக்கு இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாம் ரொம்பவே ஸ்பெஷலான வீடியோவாக இருக்க போகுது. ஸோ இந்த வீடியோவில் நம்ம எப்படி ஈஸியாக ஆல்ஃபபெட் பீட்ஸ் யூஸ் பண்ணி ஃப்ரெண்ட்ஷிப் பேண்ட்ஸ் வந்துட்டு டிஃப்ரெண்ட் டைப்ஸாக செய்ய போகிறோம் அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ நான் இந்த வீடியோவில் மொத்தம் 5 டைப்ஸ் ஆஃப் ஃப்ரெண்ட்ஷிப் பேண்ட்ஸ் வந்துட்டு செஞ்சு காட்ட போகிறேன். எல்லாமே வந்து இந்த ஆல்ஃபபெட் பீட்ஸ் யூஸ் பண்ணி தான். ஸோ இதை யூஸ் பண்ணி வந்துட்டு நம்ம நிறைய ஃப்ரெண்ட்ஷிப் பேண்ட்ஸ் மேக் பண்ணலாம். நான் அதில் வந்துட்டு சிம்பிளாக ஒரு 5 ஐடியாஸ் மட்டும் சொல்கிறேன். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த ஃப்ரெண்ட்ஷிப் பேண்ட் யூஸ் பண்ணி காட்டிட்டு ஃப்ரெண்ட்ஷிப் டே வந்துட்டு விஷ் பண்ணி ஜாலியாக செலிப்ரேட் பண்ணுங்கள். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பார்த்துட்ருக்க நம்ம கிராஃப்டி வேர்ல்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே வந்துட்டு ஹாப்பி ஃப்ரெண்ட்ஷிப் டே. ஸோ கண்டிப்பாக நீங்கள் இந்த வீடியோ என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு அந்த ஆல்ஃபபெட் பீட்ஸில் இருந்து நமக்கு தேவையான லெட்டர்ஸ் எல்லாமே வந்துட்டு நான் செப்பரேட் பண்ணி எடுத்துட்டேன். நமக்கு ஃப்ரெண்ட்ஷிப் டேக்கு எதெல்லாம் பேண்ட்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோமோ அது எல்லா வேர்ட்ஸும் நான் வந்துட்டு எடுத்திருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், பெஸ்ட் ஃப்ரெண்ட், ஃபார் எவர், அந்த மாதிரி வந்துட்டு டிஃப்ரெண்ட் வேர்ட்ஸ் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த ஹார்ட் பீட்ஸில் இருந்து வந்துட்டு சில லெட்டர்ஸ் வந்துட்டு எடுத்து வச்சுருக்கேன். இப்போது லெட்டர்ஸ் எல்லாமே நம்ம செக்ரிகேட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ அதை வந்துட்டு நம்ம ஒரு பேண்டாக கன்வெர்ட் பண்ணலாம். அதுக்காக பார்த்தீங்கன்னா இந்த த்ரெட்ஸ் வந்துட்டு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் த்ரெட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஃப்ரெண்ட்ஷிப் பேண்ட்ஸ் வந்துட்டு நல்லா திக்காக வந்துட்டு அந்த திக்னஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும் அப்படின்னா அதுக்கு தனியான த்ரெட் இருக்குது. நான் வந்துட்டு இப்போ சிம்பிளாக இந்த மாதிரி எம்ப்ராய்டரி த்ரெட் சொல்லுவாங்க. ஸோ அந்த த்ரெட் தான் யூஸ் பண்ணுறேன். இதுவுமே வந்துட்டு இந்த மாதிரி பேண்ட்ஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். அண்ட் இது வந்துட்டு நல்லா தின்னாக இருக்கும் அண்ட் அட் த சேம் டைம் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இருக்கும். கையில் கட்டும் போது மெலிசாக நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. சென்டரில் அந்த ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அந்த லெட்டர்ஸ் கொடுக்கறது மட்டும் ரொம்ப ஹைலைட்டடாக தெரியும். அதுக்காக தான் வந்துட்டு நான் இந்த த்ரெட் சூஸ் பண்ணியிருக்கேன். நீங்களுமே வந்துட்டு செய்கிறதுனா இந்த த்ரெட்லேயே வந்துட்டு செய்யலாம். கண்டிப்பாக வந்துட்டு ஒரு பெஸ்ட்னே சொல்லலாம். இப்போது இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஆல்ஃபபெட் பீட்ஸை வந்துட்டு நான் ஒரு லெட்டராக வந்துட்டு மாட்டிகிட்ருக்கேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸுங்கிறதுனால ஃபஸ்ட்டு வந்துட்டு எஸ்டிஎன் அந்த மாதிரி வந்துட்டு ரிவர்ஸில் நான் கொடுத்துட்ருக்கேன். இப்போது அந்த வேர்டு வந்து நம்ம ஃப்ரேம் பண்ணி முடிச்சிட்டதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு ஸ்டார்டிங் அண்ட் எண்டிங்கில் வந்துட்டு இந்த மாதிரி ஸ்மைல் பீட்ஸ் வந்துட்டு இருக்குது. ஸோ அதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கோல்டன் கலர் ஸ்மைலி பீட்ஸும் இருக்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு அதை விட கொஞ்சம் பெருசாக ஒயிட் கலர் ஸ்மைலி பீட்ஸ் இருக்கும். இந்த மாதிரி ஸ்மைலி பீட்ஸ் வந்து நம்ம இந்த மாதிரி ரக்ஷாபந்தன் பேண்ட்ஸ் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் பேண்ட்ஸில் வந்துட்டு இன்க்ளூட் பண்ணும்போது ஒரு ஸ்பெஷல் எஃபெக்டே கொடுக்கும். அதனால தான் நான் வந்துட்டு அதை இதில் யூஸ் பண்ணுறேன். இந்த 5 டிஃப்ரெண்ட் டைப்ஸ்லுமே வந்து நான் அதை உங்களுக்கு எப்படியெல்லாம் டிஃப்ரெண்ட்டாக யூஸ் பண்ணி காட்டலாம் அப்படின்றத கண்டிப்பாக இந்த வீடியோ நான் ஷோ பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக ஃபுல்லாக பாருங்கள். இப்போது ஒரு சைடு வந்துட்டு ஃபர்ஸ்ட் இந்த கோல்டன் பீட் வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த ஒயிட் கலர் ஸ்மைல் பீட்ஸ் வந்துட்டு வச்சாச்சு. ஸோ அதே மாதிரி வந்துட்டு இந்த சைடுமே நம்ம வச்சு ஃபினிஷ் பண்ணிடலாம். 2 சைடுமே ஈவனாக இருந்தால் தான் நமக்கு வந்துட்டு பார்க்க நல்லாயிருக்கும். எனக்கு இந்த பேண்ட் செய்யும் போதே வந்துட்டு அப்படியே ஸ்கூல் மெமரிஸ் எல்லாமே ரிஃப்ளெக்ட் ஆயிருந்தது. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கும் இந்த வீடியோ பார்க்கும்போது அந்த மெமரிஸ் எல்லாம் இது வந்துச்சா அப்படின்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பிகாஸ் இதே மாதிரி சேம் இதே த்ரெட்டில் இருக்க ஃப்ரெண்ட்ஷிப் பேண்ட்ஸ் வந்து நான் என்னோட ஸ்கூல் டேஸில் என் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்துட்டு வாங்குறதுக்காக ஷாப் பை ஷாப் வந்துட்டு போய் தேடிட்டே இருப்பேன். எந்த பேண்ட்ஸ் வாங்கலாம், எத்தனை வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ அதை நானே மேக் பண்ணும்போது எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன், ஒரு ஹாப்பினஸ் வந்துட்டு ரொம்பவே அதிகமாக இருந்துச்சு. ஸோ நீங்களுமே வந்துட்டு கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயுமே ஷேர் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஷிப் டேவை வந்துட்டு ஜாலியாக செலிப்ரேட் பண்ணுங்கள். இப்போது நெக்ஸ்ட்டு அதே மெத்தடில் வந்துட்டு நம்ம இன்னும் கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஷிப் பேண்ட்ஸ் வந்துட்டு ரெடி பண்ண போகிறோம். ஸோ மெத்தட் சேம் தான். அதனால நான் வந்துட்டு வீடியோட ஸ்பீட் வந்துட்டு கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேன். பிகாஸ் அந்த த்ரெட்டில் வந்துட்டு நம்ம அந்த பீட்ஸ் வந்துட்டு மாட்ட போகிறோம். பட் அதில் வந்துட்டு அந்த ஸ்மைலி பீட்ஸ் வந்துட்டு அந்த லெட்டர்ஸ் கூட நம்ம எப்படியெல்லாம் வந்துட்டு காம்பினேஷன் வந்துட்டு கொடுக்க போகிறோம் அப்படின்றதான் வந்துட்டு டிஃப்ரென்ஸு. ஸோ ஃபஸ்ட்டு இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் வந்து பெஸ்ட் ஃப்ரெண்ட் அப்படின்னு கொடுக்க போகிறேன். ஸோ பெஸ்ட்டுக்கும் ஃப்ரெண்டுக்கும் இடையில அந்த சென்டரில் வந்துட்டு ஒயிட் ஸ்மைலி பீட்ஸ் வந்துட்டு ஆட் பண்ணியிருப்பேன். ஸோ மேலே ஃபஸ்ட்டு நம்ம செஞ்சது பார்த்தீங்கன்னா ஓவரால் சென்டரில் ஃபுல்லாக ஃப்ரெண்ட்ஸ்ன்னு இருக்கும். கார்னரில் மட்டும் இந்த ஸ்மைல் பீட்ஸ் ஆட் பண்ணியிருப்பேன். அண்ட் இதில் வந்துட்டு பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு போட்டுட்டு சென்டரில் அந்த வேர்டோட ஸ்ப்ளிட்டிங் தெரியணும் அப்படின்றதுக்காக சென்டரில் வந்துட்டு ஸ்மைலி பீட்ஸ் கொடுத்துட்டு அண்ட் 2 கார்னர்லேயுமே அந்த கோல்டன் பீட்ஸ் வந்துட்டு அந்த ஸ்மைலி பீட்ஸ் இருக்குல்ல அதை வந்துட்டு கொடுத்துருக்கேன். இதுவுமே பார்க்க நல்லா இருந்துச்சு. பிகாஸ் நமக்கு வந்துட்டு என்னதான் ஒரு 10 ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாலும் அதில் ஒரு 2 பேர் 3 பேர் தான் வந்துட்டு ரொம்ப பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஆர் க்ளோஸ் ஃப்ரெண்ட் அந்த மாதிரி இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு மட்டும் நம்ம ஸ்பெஷலாக வந்துட்டு யாருக்கு தெரியாமல் இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப் பாண்ட்ஸ்லாம் வந்துட்டு கட்டி விடுவோம். அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி உங்கள் ஸ்கூல் டேஸில் என்னென்ன விஷயம்லாம் ஃப்ரெண்ட்ஷிப் டே அன்றைக்கி பண்ணியிருக்கீங்க அப்படின்றத வந்துட்டு கண்டிப்பாக கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். நானுமே பார்த்து என்ஜாய் பண்ணுறேன். இப்போது நெக்ஸ்ட் பேண்ட் செய்கிறதுக்கு வந்துட்டு அதே மாதிரி ப்ளூ கலர் த்ரெட்டை எடுத்துகிட்டு அதுலேயுமே வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்றது வந்துட்டு நான் இன்க்ளூட் பண்ணிக்கிறேன். இதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா என்ன வேர்டிங்ஸ் வச்சுருக்கேன் அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் எவர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ இதுவுமே வந்துட்டு அந்த சின்ன சர்க்கிள் இருக்க ஃப்ரெண்ட்ஸ், க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ், பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ், மோஸ்ட்லி எல்லா ஃப்ரெண்ட்ஸும் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் ஒரு ஸ்பெசிஃபிக் ஒரு தனியாக நமக்குன்னு ஒரு செட்டாகிற ஃப்ரெண்ட் இருப்பாங்களே. ஸோ அவங்கள மாதிரி வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் எவர் அப்படின்னு சொல்லிட்டு செட் பண்ணிவிட்டு இதுலேயுமே அந்த ஃப்ரெண்ட்ஸுன்ற வேர்டுக்கு முன்னாடி அண்ட் லாஸ்ட்டில் வந்துட்டு ஸ்மைல் பீட்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன்.
அதுக்கப்புறம் ஃபார்எவருக்குமே வந்துட்டு ஃப்ரண்ட் அண்ட் லாஸ்ட்டில் வந்துட்டு ஸ்மைல் பீட்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இதுலேயுமே அந்த வேர்ட் ஸ்ப்ளிட்டிங்ஸ் வந்துட்டு தெரியணும் அப்படின்றதுக்காக வந்துட்டு நம்ம பீட்ஸ் யூஸ் பண்ணி செப்பரேட் பண்ணால் நல்லாயிருக்கும். இந்த பீட்ஸ்க்கு பதிலாக நீங்கள் வந்துட்டு அதாவது ஸ்மைல் பீட்ஸ்க்கு பதிலாக ஸ்டார் பீட்ஸ் அந்த மாதிரி வந்துட்டு நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் அது யூஸ் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்துட்டு 3 டைப்ஸ் ஆஃப் ஃப்ரெண்ட்ஷிப் பேண்ட்ஸ் வந்து நம்ம ஸ்மைலி பீட்ஸ் யூஸ் பண்ணி டிஃப்ரெண்ட்டாக பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா 4th டைப் பார்க்கலாம். இது வந்துட்டு எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. இதில் வந்துட்டு அதே நார்மல் ஃப்ரெண்ட்ஸ் அந்த வேர்டிங்ஸ் தான் வந்துட்டு வச்சுருக்கேன். பட் இதில் என்ன டிஃப்ரென்ஸ் கொடுத்துருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு லெட்டருக்கு இடையிலையுமே வந்துட்டு அந்த ஸ்மைலி பீட்ஸ் வந்து நான் இந்த மாதிரி இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். லைக் எஃப் ஸ்மைலி பீட்ஸ், ஆர் ஸ்மைலி பீட்ஸ், அந்த மாதிரி ஒரு லெட்டருக்கு இடையிலையுமே வந்துட்டு நான் ஸ்மைலி பீட்ஸ் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ஸோ அதை பார்க்கும்போது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நல்லா இருந்துச்சு. கொஞ்சம் லென்த்தியாகவும் இருந்துச்சு. சின்னதாக முடிஞ்சிடாமல் கொஞ்சம் லென்த்தியாக கை ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி இருந்துச்சு. அண்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதை வந்து நம்மளோட ஃபைனல் மாடல்னு சொல்லலாம். ஸோ இதில் வந்துட்டு அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ்ன்னு எழுதிட்டு அதில் சென்டரில் வந்துட்டு கோல்டன் ஸ்மைலி பீட்ஸ் கொடுத்துருக்கேன். இதுக்கு முன்னாடி பண்ணதில் வந்துட்டு ஒயிட் கலர் ஸ்மைலி பீட்ஸ் கொடுத்துருந்தோம். இதில் வந்துட்டு கோல்டன் ஸ்மைலி பீட்ஸ் கொடுத்துருக்கேன். இதுவுமே வந்துட்டு பார்க்க ரொம்ப நல்லா இருந்துச்சு. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. உங்களுக்கு இந்த 5 டைப்ஸில் எந்த டைப் பிடிச்சிருக்கு அப்படின்றது கண்டிப்பாக மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கேங்க அப்படின்னா இப்போவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் இந்த ஃப்ரெண்ட்ஷிப் டேக்கு கிஃப்ட்ஸ் உங்களால் இந்த பேண்ட் செய்ய முடியறனால இந்த வீடியோ வந்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி ஃப்ரெண்ட்ஷிப் டே வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிகாஸ் எனக்கு இது பர்சனலாகவே ரொம்ப பிடிச்சிருந்த வீடியோ. என்னோட மெமரிஸ் எல்லாமே ரீக்ரியேட் பண்ண மாதிரி ஒரு வீடியோனே சொல்லலாம். அண்ட் நீங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் நேம் எல்லாருமே வந்துட்டு கீழே கமெண்ட் செக்ஷனில் டேக் பண்ணுங்கள். அண்ட் இந்த 5 டைப்ஸில் வந்துட்டு உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சிருக்கு அண்ட் எந்த மாடல் பிடிச்சிருக்கு அப்படின்றதுமே வந்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோவை கண்டினியூவாக பார்த்துட்டு இருந்த உங்கள் எல்லாருக்குமே தேங்க்யூ வெரி மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய்.